சூப்பர். நச்சின்னு நறுக்குன்னு ஐயையோ ஐயையோ. அப்படி இன்னொரு பாட்டு பாடலாமா? ரெடியா? அதன் மேலே பனித்துளி லவ் பண்ணா பொதக்குழி லவ் ஒரு தலைவலி ஃப்ரெண்டு கொடுப்பா மனவழி பெஸ்டி போடுவா வீப்படி லவ் ஒரு நெஞ்சுவலி சிங்கிளா இருப்பதை ஒரே வழி. தனுஷா? ஓகே தனுஷா. தனுஷ் சார் வந்து விஐபி ல ஒரு லென்த் டயலாக் பேசிருப்பாரு. ஆமா ரொம்ப தனுஷ் சார் பேசுவாங்க. அந்த 2.5 நிமிஷம் பேசுவாங்க. ஆமா கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மாரில இருந்து கூப்பிடலாம். மாரில இருந்து வராரு தனுஷ் சார். ஒருத்தவன் தூங்கிட்டு சொல்ல ஒரு கொசு வந்து கடிக்கும் விளையாட கொசு போறாங்க. ஒரு நாள் மூச்சுக்கு சொல்ல கடிக்கும் போது 10 லட்சம் பொருள போயிடும். ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்ய அம்மா தகுதியான படிப்பு இல்லாம அப்பா பணக்காரங்க ஒரே காலத்துக்கு நோக்காம நேரம் வந்திருக்க. உனக்கே எவ்வளவு திமிர் இருக்கு? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எழுதி 10,000 படிச்சு 10,000 ரூபாய் படிச்சு கஷ்டமாக படுத்தி பிசிக்ஸ் டியூஷன் கெமிஸ்ட்ரி டியூஷன் மேக்ஸ் டியூஷன் ரோட அழிஞ்சு அதுக்கு பீஸ் கிட்ட பெத்த ரோட அடைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகுது. எல்லாம் கிளாஸ் கட்டி வச்சு படிச்சு காலையில் வச்சு படிச்சு அதெல்லாம் மார்க்கில் பார்த்தாம டிஎன்பிசி எக்ஸாம் 2 மாதம் வந்து படிச்சு அதெல்லாம் கட்டாமல் யூசஸாக போய் அம்மா நாங்கள் அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர் 4th வச்சு அதில் 4th மொத்தமாக கிளியர் பண்ணி சொசைட்டி வேலையில் செருப்பால் அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா எனக்கு தண்டச்சு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடு சிக்கி வலிச்சு இறங்கி அதெல்லாம் தாண்டி ஜெயராம்ஸ் காலேஜுக்கு வந்தா அமைதியாக நீங்கள் 4 டீச்சர்ஸ் படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க வேலைகளை பட்ட வேலை எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதுல என்ன மேட்டர்னா தனுஷ் சார் கம்மியா தான் பேசிருப்பாரு. நீ அதிகமா பேசுற அதை விட அது காமனா இருக்கும். சூப்பர் நல்லா இருக்கு. எஸ்டிஆர் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? சூப்பர். நீங்க கூப்பிடுங்க. எஸ்டிஆர் அவர்கள் அன்போடு மேடை கிடைக்கிறோம். ஏங்க ஒரு நிமிஷம் வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் அரியரை கிளியர் பண்றது முக்கியம் இல்ல. லாஸ்ட் செம்ல யாரு அரியரை மொத்தமா கிளியர் பண்றா அதுதான் முக்கியம். அதான் முக்கியம். தட்டு இங்க இருக்க பசங்கலாம் என் தம்பிங்கடா. இங்க இருக்க பொண்ணுங்களா என் தங்கச்சியோட ஃப்ரெண்டுங்கடா. என்ன லாஜிக் சார் இது? தம்பிங்கன்னா தங்கச்சிக்கு சொல்லிட்டு போ, என்ன தங்கச்சிக்கு ஃப்ரெண்டுங்க சார்? அதெல்லாம் அப்படிதான் சார். ஒண்ணே ஒன்று சொல்றேன் சார். சொல்லுங்க சார். எங்க போனாலும் வந்து மனசு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு சார். என்ன எதனால அப்படி ஆகுது உங்களுக்கு தெரியல சார். இந்த வாழ்க்கையை பத்தி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். என்ன தெரிஞ்சுக்கணும்? எங்க போனாலும் இந்த பசங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க சொல்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரே ஒரு அட்வைஸ் பண்றீங்க? ஆமா.